இந்த தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க, இங்கிருந்து தண்ணி வருதுனானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? போச்சுனே ரைட் சொல்றிய. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே, நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. செரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவை திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது ஓமனி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி வச்சே. எவ்வளவு? 25 ரூபா கொடுங்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி, இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா கொடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல. தம் இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரா? சைலண்டா. வேண்டாங்க. ஏமா? பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா? தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா? இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல. இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா. நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம். வாடிய குயினு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இந்த பாரு, ரொம்ப கஷ்டப்படாத. வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது? நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி. அம்மா நாயே வாய மூடுறா சும்மா. ஏன்னா நேத்து ராத்திரி என்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏன்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது. இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையா? அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஐயம். பேர் சொல்லுடா. ஐயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிபாடு. என் பேர் நீ ஏடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டிவி. பேர் பாக்குறோம். போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடுற கையை கீழ. இல்ல என்ன அது நடந்து பாத்துப்பாங்களோ? சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல. ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்லக்கூடாது. ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேண்டாம்னே, மனசான தேவை. தத்துவமா? என்கிட்டயா? போடா. டேவிட் டிரைவர். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. புரியவனா? மருதமரி கொழுந்து வாசம் எராசாதி உன்னுடைய நேசம். மருதமரி
நில்லு. நகையை கொடு. என்னையா நிக்க சொல்றீங்க? யார் நீங்க? நிச்சிருவேன். சத்தம் போடாத. ஏன் இப்படி மிரட்டுற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது. என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். தொடாதீங்க. நான் கவரிமான் ஜாதி. கொடு கொடு. திருட்டு பையன். என்ன செய்யற? தனியா வந்தா அழிப்பு இருக்கீங்களா? குடுறா. கேட்டா கீழே போடுறா. படாத இடத்துல படுற போது திருட்டு நாயே. அந்த பொண்ணுதான் போயிருச்சே, அப்புறம் ஏன் அமுதிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டையா? சரி சரி, நகையை கொடு. கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கே அந்த நகையை கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ? இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துறா. அப்ப நான் வரட்டுமா? அது சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க. அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். ஏடி இப்படி தேள் கொட்ட மாதிரி ஓடி வர? கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்டப்பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில 2 திருடங்க என் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க. என்னது? உன் நகையெல்லாம் புடுங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதன்னு சொன்னனே, கேட்டியாடி? ஐயோ, நான் கதற கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பதற பதற தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி. முருகா, ஞான பண்டிதா, உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரே அவரு. இது வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்தாமா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட 2 பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 குத்து விட்டேன், 2 உதவதஞ்சேன், 2 மிதிப்பு மிதிச்சேன். 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியில சகதிய ஏன் பாப்பா, நான் சண்டை போடும் போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுங்களை அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரனா? முருகா, நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன்ங்கிற பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்துனது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேரலாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ள எல்லாம் விழுந்துட்டு வந்திருக்கேன். ஏன் பிறகு முருகன் பேர் சொல்றீங்க? சரவண பொய்கையில் நீராடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன், முருகா. உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். இங்கதானே வரேன்னு சொன்னாரு, காணுமே. சரசு, சத்தம் கேக்குது. என்னங்க? சரசு, என்னங்க? சரசு, என்னங்க? அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மாவா? இப்படி நான் யாத்தாலைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அரக்கால் டவுசரை போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்ப டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துட்டு போறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்சம்பழத்தை காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்னா சொல்லு. உங்களை முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன்.
சரசு அந்த கைய கொஞ்சம் நெற்றியா? இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். வயிற்றுனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 ரூபாய் தரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே, எது? ஜிமிக்கி. ஆஹா. அது எவ்வளவு? 2 பவுன். ஆஹா. ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம்? இதை எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முத்தம்மா, முத்தம்மா. முருகா, நீங்களா 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 என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா. வாங்க போய் பாப்போம். முருகான சத்தம். முருகா, ஏடி ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனான்னா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்பா முருகன் படுக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியா அடியா அடியா. சரசு, யாரது? சரசு, கதவு தரடி. சரசு, என்னம்மா? ஏமா எதுவும் நடந்துடலையே? எங்க இது வரைக்கும் இவரு பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. நம்ம சொத்து எல்லாம் ரெட்டி பார்க்க போறாராம். உன் புருஷன் கிட்ட பழனி ஆண்டவர் அருள் இருக்கு. ஏமா சாந்தி முகூர்த்தம் எதுவும் நடக்கலையே? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, இவனை கோமணத்தோட பழனி ஆண்டவர் கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாம்மா, தீண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. அத்தை, நாங்க 2 பேரும் எப்ப ஒன்னா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானையோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியை இவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லு வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசி ஆறணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா, மாப்பிள, நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி. என்ன தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி? சும்மா இருக்க மாட்டானே. மாப்பிள, இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. போங்க போங்க. உத்திருவேன். ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? நீதானப்பா சொத்து எவ்வளவு இருக்கு, தங்க எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்க சொன்னீங்க. அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா? நம்ம திட்டமெல்லாம் பாழா போச்சடா. சரிப்பா, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கு. இவர் பெரிய அரசியல் தலைவர். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஏய், நான் அப்பன்டா. மறந்துட்டேன். ನಾನು ಉನ್ನ ನೆನೆಚೆ ನೀನು ಎನ್ನ ನೆನೆಚೆ நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు ஐயோ, సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్కన వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. మన ఏర్పాటు ఎట్లా ఉంది? బాగున్నారమ్మా? వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. పెళ్లి కూడా పిలువయ్యా.
என்னடா எதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம், பல்லுகளை விளக்கவும். பாரு வாய, ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியலடா சாமி. எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துனா? அடுத்து என்ன அவங்க வழக்கா? మంగళసూత్రం తీసుకో. தாலியா? சரி குடுறா. తీసుకోయా. கட்டி மேல கட்டி மேல. ఏమిటి గట్టి? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. ஏன் அழுவுறீங்க? కూతురికి పెళ్లి అయింది. நக்க போற நாயாட்டா. ஏய், நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா. நேரடியா வர முடியல. எதுவானாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணே, இது என்ன சரிண்ணே இவ்வளவு நீளமா இருக்கு? ரோட்மேன். என்னது? ரோட்மேன் சார், ரோட்மேன். என்ன கர்மமோ, வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணே, எனக்கு சந்தேகம் என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேர் துபாய். அதான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேளு. என்னண்ணே ஊமை பாட்டா? துதி பிடிக்கிறேன்டா. ஆரே பி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா தல்லா ஆரா ஜெபல்லே கல்லேகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லி புல்லி கல்லிகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. எந்திரிச்சு போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா இல்லை என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுனதுல குத்தம் இல்ல. இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைங்க கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா தொட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேக்குறியா? எப்படி? என்னது பாட்டு கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். பெரும் சாதனை. பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாகுற? ஓ, உசிலம்பட்டிக்காரர. உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல் நம்ம கூத்து தானே. எதுக்கு? கொலவுழுகவா? சீப்பு. அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா, நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்ன அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க, அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கிறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான்.
அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்ல எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த? அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ, எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே. ஆமாங்க சும்மா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல் பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி, உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. என்னது, இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, புறப்படுங்க. இப்போ வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க? நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி, வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயிற்றுல கிளம்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா? முடியாதா? வர முடியாதுடா. ஏய், கிட்ட வராத. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே, அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். கால்ல 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆளு மறுபடியும் அடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ, சிசின் உள்ள கொசின் உள்ள போயா.
இப்படியெல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னார். 3 எட்டு எத்துனா தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்தினாலும் சரி நான் அந்த சீசன் இல்ல போகையா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய் 3 எட்டு எட்டு. ஐயோ செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா இருங்கய்யா. ஐயா ஐயா அந்த சீசன் தான் அந்த சீசன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான். இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா செருப்பு எடுக்கிறேன். ஐயா 3 எட்டுலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய் இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்கிறேன். ஏய் இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. ராஸ்கல். படுவா. பண்ண அடிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு கூண்டு. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ண போற? ஓட்டவா வந்திருக்கேன். இந்த வண்டி ஓட்டவா வந்திருக்கேன். வண்டி அடிக்க. எதுக்கு மரமல இருக்கடா? சத்தம் ஒரு மாதிரியா இருக்கு. கதவை திறந்துட்டுமா? அவசரப்பட்டு கதவை திறந்துடாதீங்க. எல்லா தெய்வத்திட்டையும் முறையிடுறாரு. ரெண்டுல ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, மந்திரவாதி அப்பா, அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி 4 கொண்டு வா. நாய் கிடைக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு. கிடைக்காது. மந்திரமா? வடங்க. ஏய், என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க, நாயை காட்டுங்க, புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க. போங்க. யோ, நாய் இங்க இருக்குதுயா. ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, தொப்புல சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி, நான் இதுல புடிங்கிறேன்.
எப்படி இருக்கு நாயே? அது குட்டி நாயி. இதுல போய் புடுங்கயா நீ? இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயே. போய் புடுங்கயான்னா? ஐயோ. ஏங்க ஏங்க வாட்டிய பிட்டி அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட் தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. ஸ்வீட் நேம், வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல, மாலதி. என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல, அத்தை அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன். 16. ஏத்துக்குமா? 46. 46? 36. உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன். அம்மா இல்ல, அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன். மல்லியா, தினசரி கடைக்கு வந்துரு. எதுக்கு? தையல் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும். எனக்குதான் கைத்தொழில் நல்லா தெரியுமே. இது சமைக்க தெரியும் சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன். அடிக்கடி வரியா? யாரு? வாங்கக்கா. சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல, டெய்லர் அக்கா. இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்லா கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்குதா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்க. வலது காலை எடுத்து வச்சுட்டாலும் வந்தேன். இல்ல, இடது காலை எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பத்தி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடைக்கட்டும். சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கை தான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குறும்புத்தனமா பேசுறீங்க மாலினி. என்னங்க அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? ஜூசி இருந்து தட்டி விட்டேன். என்ன அம்மாக்கு அம்மான்னு கூப்பிட்டாதீங்க. பின்ன எப்படி கூப்பிடுறது? பாப்பான்னு கூப்பிடுங்க. பாப்பாவா? பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? ஆடி வந்தா 20. ஆடாம வந்தா 18. சும்மா மாமா. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. மாப்பிள்ளையே கிடைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கொட்டாம்பட்டி, கொற்றப்பட்டி, வாடிப்பட்டி, வாடாதப்பட்டி, அந்த பட்டி, இந்த பட்டி எல்லா ஊர்ல இருந்து தான் வந்தாங்க. என்ன மாதிரி கருகருன்னு இருந்தனால நான் தான் வெட்டி விட்டுட்டேன். அப்போ கன்னி பொண்ணு வளைச்சு போட்டு வச்சுக்க வேண்டியதானா? அட நீ என்னம்மா, நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு. இவளும் டெய்லரிங்க்கு ஆசைப்படுறா. வளைச்சு போட்டு வச்சுக்கலாம்னு சொன்ன. ஆமா மாலதி, என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறா. கிட்ட இருந்து சொல்லி கொடுமா. அப்படியா? இப்பவே கத்து கொடுத்துறேன். பாப்பா, உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். கண்ட காலிப்பே வரணும். பத்தாயிரத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு. அவன் ஒச்சம் போதும். என் தம்பி வரமாட்டான். ஏன்? என்ன கண்டா அவ்வளவு பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாலதி, நீ ஒரு வயசு பொண்ணு, இவளும் ஒரு வயசு பொண்ணு. ஒண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு. அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடு.
ஏதோ எங்களால சில்லறையா கொடுக்கணும். ஐயோ சில்லறையில எனக்கு வேணாம். நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்து தரேன். அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம்? எப்படியோ என் மகனை சேர்த்துனா சரி. நீங்க கவலையே படாதீங்க. உங்க பொண்ணை பெரிய லெவல்ல முன்னு கொண்டு வந்துடுறேன். ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்ணுங்க. விடுங்கக்கா. அரை மணி நேரத்துக்கு வாயே தரக்கூடாது. சரிதா. அக்கா அக்கா இல்ல அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நாளைக்கு சொல்றேன். என்ன எழுதிருக்காரு? அன்னைக்கு ஊருக்கு போனோம்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறா. நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவளை வாந்தி எடுத்திருப்பா. இவன் வண்டி எடுக்கிறா. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வரா, நீயே கேளு. என்னம்மா என்னாச்சு? ஏன் வாந்தி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாந்தியா இருக்கும். வாம்மா டெய்லர் அம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதுனால வந்தவன தானே. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்களா? ஆமா. அக்கா எருமல்லையா புள்ள சொன்னா தானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க. எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா. அத வாங்கி கொடுத்தேன். அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறா. இவ்வளவு ஜானா நான் வேற என்னமோல நினைச்சிட்டேன். நான் இல்ல. நீ ஏமா படுற? இது வேற ஒண்ணும் இல்ல. நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்கி கொடுத்தனா அந்த கோளாறு தான். வேற ஒண்ணும் இல்ல. சுத்தமா இருக்குது. ஏன் கதை முடுற? எல்லாம் செட்டப் தான். எப்படி இருக்கா மாலதி? டேய் நான் அக்காடா. அக்கா அக்காவா? எல்லாரையும் அக்காவா நினைச்சா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? உனக்காகத்தான் என் குடும்பத்தையே கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கோவிலுக்கா? ஐயோ அட பாவி, பொம்பளை வேஷம் போட்டு எங்களை ஏமாத்திட்டிய. இவ ஆம்பளையா? இவனை உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையுமே கெடுத்துட்டியடா. உன் பரம்பரையை எடுத்தேன், பொண்ணை தானே எடுத்தேன். இவனை பஞ்சாயத்துல நிக்க வைங்க. அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போலாமே, அங்கேயும் உங்க பொண்ணு வாந்தி எடுக்கும். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்னடி செய்யறது? பேசாம 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மல்லீஸ் அப்பா எனக்கு அப்ப கல்யாணம். புள்ளியாருக்கு ஆகும்போது ஆகுமாடா. மானது இல்ல, கோல் மாலை இல்ல, கோபா